ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஸ்லீம்களுக்கென்று ஒரு 7 மருத்துவக் கல்லூரிகள் கேரளாவில் இருக்கின்றன. அதேபோல் கர்நாடகாவில் 5 மருத்துவக் கல்லூரிகள் முஸ்லீம்களுக்கான கல்லூரிகள் இருக்கின்றன. ஆந்திராவில் 4. ஆனால் தமிழ்நாட்டில் 1 கூட இல்லை. நான் வக்ஃப் வாரிய தலைவராக இருந்த பொழுது வக்ஃப் வாரிய மூலமாக ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வர வேண்டும் என்று முயன்றேன். நீடூர் மதரசா மிஸ்பாவுல் ஹுதா நிர்வாகம் வந்து ஒரு 70 ஏக்கர் தருவதாக வாக்களித்தார்கள். நான் அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருந்த பொழுது நிறைவேறுகிற சமயத்தில் அரசியல் மாற்றம் ஏற்பட்டு விட்டது. அதனால் நான் என் பதவியிலிருந்து விலக நேர்ந்தது. அந்த முயற்சி அப்பொழுது கைவிடப்பட்டு விட்டது. அதற்காக அன்பர்கள் கொடுத்த பணத்தையும் அப்பொழுதே திருப்பி கொடுத்து விட்டோம். அதற்கு பிறகு அன்பர்களெல்லாம் நீங்கள் இதை முனைந்து ஈடுபட்டால்தான் மருத்துவக் கல்லூரி கொண்டு வர முடியும், இல்லை என்றால் வர முடியாது என்று வற்புறுத்தியதனால 2 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை எல்லாம் சுற்றி ஆராய்ந்து பார்த்து திருநெல்வேலி தான் முஸ்லீம்களுக்கான மருத்துவக் கல்லூரி கட்டுவதற்கு வாய்ப்பான இடம் என்பதை கண்டுபிடித்தோம். முக்கியமான காரணம் டீச்சிங் ஸ்டாஃப், போதனை செய்வதற்கு ஆசிரியர்கள் கிடைப்பதில்லை. அங்கே திருநெல்வேலி நாகர்கோவில் பகுதிகளில் 200 முஸ்லீம் டாக்டர்கள் இருக்கிறார்கள். ஒரு பெரிய பலம் நமக்கு. அவர்கள் எல்லோருமே இந்த மருத்துவக் கல்லூரிக்கு நாங்கள் இலவசமாக பணியாற்றுகிறோம் என்ற அளவுக்கு வாக்குறுதி கொடுத்து ரொம்ப உற்சாகமாக இருக்கிறார்கள். அதற்கடுத்து நிலத்தை வாங்குவதற்கு முயற்சி செய்தோம். ஒரு நிலத்தை பார்த்து ஏற்பாடு செய்து கிட்டத்தட்ட அதுக்கு அட்வான்ஸ் கூட கொடுத்து வச்சிருந்தோம். அதற்கு பிறகு ஒரு நல்ல மாற்றம். கேள்விப்பட்ட ஒரு நண்பர் மருத்துவக் கல்லூரிக்கு என்றால் நான் திருநெல்வேலியிலேயே ஒரு 50 ஏக்கர் இலவசமாக தருகிறேன் என்று அவர் சொல்லி கொடுக்க முன் வந்தார். அதனால் ஏற்கனவே வாங்க இருந்த நாம் அந்த நிலத்தை விட்டுவிட்டு, அதை விட சிறந்த இடம் இது. திருநெல்வேலியிலிருந்து நாகர்கோவில் போகிற பாதையில் 13வது கிலோமீட்டர் ஜங்ஷனில் இருந்து 13 அந்த ரவுண்டான ஒன்று வரும். இந்த தாண்டின ஒன்று 2-3 கிலோமீட்டரில் சையது டெக்ஸ்டைல்ஸ்னு ஒன்று இருக்கிறது. அதுக்கு எதிராக பக்கத்தில் இருக்கிறது அந்த இடம். இனி அந்த மருத்துவக் கல்லூரிக்காக ஏற்கனவே 2 ஆண்டு காலமாக வல்லுநர்களோடு விவாதித்து ஒரு சில முடிவுகளை எடுத்திருக்கிறோம். நமக்கு அடிப்படையாக ஒரு 150லிருந்து 200 கோடி ரூபாய் வரைக்கும் தேவைப்படும். முதல்ல ஒரு மருத்துவக் கல்லூரி வேண்டுமென்றால் ஒரு மருத்துவமனை ஹாஸ்பிட்டல் கட்டுவார்கள். அந்த ஹாஸ்பிட்டலில் குறைஞ்சது 200 படுக்கையாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகு தான் நாம் மாநில அரசாங்கத்தில் அனுமதி பெற்று இந்த ஹாஸ்பிட்டலை கட்டின பிறகு அதற்கு 2 வருஷம் கழித்த பிறகு அவர்களிடத்தில் மருத்துவக் கல்லூரிக்காக அனுமதி பெற வேண்டும். அதை பெற்ற பிறகு மெடிக்கல் கவுன்சில் சென்ட்ரல் கவர்மெண்ட் அங்கே நாம் அப்ளிகேஷன் கொடுக்க வேணும். அவர்கள் பார்ப்பார்கள். ஏற்கனவே எல்லா தகுதிகளையும் உடையதாக மருத்துவமனை இருக்கிறதா, ஹாஸ்பிட்டலுக்கு உண்டான கட்டிடங்கள் சரியாக இருக்கின்றனவா, பெட்டு இருக்கா, அதில் பேஷண்ட்ஸ் இருக்காங்களா, மருத்துவக் கல்லூரிக்கான கட்டிடம் இருக்கிறதா, டீச்சர்ஸ் இருக்கிறாங்களா, எல்லாம் பார்த்த பிறகு அவர்கள் ஒப்புதல் தருவார்கள். அந்த ஒப்புதலை பெற்ற பிறகு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கட்டுகிற பொழுது சேர்ந்தே கட்டப்போகிறோம். ஒரு 50 ஏக்கர் அவர் தருவதாக வாக்களித்திருக்கிறார். 50 ஏக்கர் தேவையில்லையே மருத்துவக் கல்லூரிக்கு நினைச்சா, எங்களுடைய திட்டம் வெறும் மருத்துவக் கல்லூரி அல்ல, ஒரு மெடிக்கல் கேம்பஸ், ஒரு மருத்துவ வளாகம். அதிலேயே நர்சிங் காலேஜ், டென்டல் காலேஜ், ஃபிசியோதெரப்பி, எம்டி, எம்எஸ் முழுக்க கொண்டு வர வேண்டும். அதற்கான இடங்கள் வாசிப்புக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக 50 ஏக்கரை நாம் வேண்டியிருக்கிறது. அவர் தருகிறேன்னு சொல்லியிருக்கிறார். இது எப்படி இந்த 150லிருந்து 200 கோடி எப்படி திரட்டுவது என்றால், இது முஸ்லீம் கம்யூனிட்டி சமுதாயத்திலிருந்தே நாம் திரட்ட திட்டமிட்டிருக்கிறோம். அதற்கு 3 வகையாக பிரித்திருக்கிறோம் டோனர்ஸ், நன்கொடையாளர்கள்.
முக்கியமாக இந்த மருத்துவமனை திரட்டுகிற முயற்சியில் அந்த 3 வகை சொன்னேனே, அந்த 3 வகையில் முதல் வகை என்பது 5 கோடி. யாராவது 5 கோடி ரூபாய் கொடுப்பதாக இருந்தால் அவர்கள் ட்ரஸ்டி மெம்பராக மாறிவிடுவார். ட்ரஸ்டி தான் முழு உரிமை. அவர்கள் தான் கல்லூரியினுடைய உரிமையாளர்கள். அவர்கள் தான் எல்லாருமே டெசிஷன் மேக்கிங் பாடி. அவங்க தான் எல்லா முடிவுகளையும் எடுப்பார்கள். அவர்களுக்கு ஏதாவது தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்தது. 5 கோடி தருகிறார்களே, அவர்களுக்கு என்ன கிடைக்கும், இதனால் என்ன? இது சமூக சேவை. இருந்தாலும் அப்படி விரும்புகிறவர்களுக்கு ஏதாவது தர வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுத்து 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவர்களுக்கு ஒரு சீட் அவங்க ஸ்பான்சர் பண்ணணும். அவங்க உறவினர்களுக்கோ அல்லது ஏழை பிள்ளைகளுக்கோ அவர்கள் விரும்புகிறவர்களுக்கு அந்த சீட்டை அவங்க கொடுக்கலாம். அதுக்கு அடுத்ததாக அவ்வளோ 5 கோடி கொடுக்க முடியாது என்று சில பேர் சொன்னார்கள். அதனால் 2 கோடின்னு ஒரு கேட்டகரி வச்சுருக்கோம். இந்த 2 கோடி கொடுக்குறவர்கள் ஜென்ரல் பாடி மெம்பர்ஸாக மாறிவிடுவாங்க. அவர்களுக்கு 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு சீட் அவங்களுக்கு கிடைக்கும். 3வது கேட்டகரி 10 லட்சம். இந்த 10 லட்சம் கொடுக்குறவர்களுக்கு ஜென்ரல் பாடி மெம்பர்ஸாக அவங்க மாறிடுவாங்க. அவங்களுக்கு ஆயுஷுக்கு ஒரு சீட். ஏன்னா இப்போ சீட் 80-90 லட்சம் போகுது. நாம் ஆரம்பிக்கிற காலத்தில் 1 கோடி எட்டி வரும். ஆக 10 லட்சத்திற்கு ஒரு சீட் என்று நாங்கள் சமுதாய சேவைக்காக வச்சுருக்கிறோம். யார் யார் தங்களுடைய பேரர்களோ இனி பிறக்கிற சின்ன குழந்தைகளாக அவர்களுக்கெல்லாம் மருத்துவம் படிக்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறது என்றால் இப்பொழுதே அவர்கள் 10 லட்சம் ரூபாய் கொடுத்தால் 5-6 வருஷம் கழித்து கூட அந்த பணத்துக்காகவே ஒரு சீட் அவங்களுக்கு கிடைக்கும். இது ரொம்ப அரிய வாய்ப்பு. இதை எல்லோரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இனி ஏழை மாணவர்கள் ஒரு 10% இடம் தர வேண்டும் என்றும் ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். அது நன்கொடைகளை திரட்டி, நண்பர்கள் தருகிற நன்கொடைகளை திரட்டி அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வசதி உண்டாக்கி கொடுக்கலாம். முதல் வருஷம் எம்பிபிஎஸ்சில் சேர்ந்து விட்டாலேயே அதுக்கு பிறகு எம்பி எம்எஸ் போகிறதுக்கு ரொம்ப சிரமம். அது கிடைக்காது சீட்டு. அப்படி கிடைக்கணும்னா வாங்கினோம்னா கூட இப்போவே 1 கோடி, இனி வரக்கூடிய காலத்தில் 4-5 கோடியாக மாறிடும். அதனால் அந்த சோதனையான காலம் வராமல் இங்கே முஸ்லீம் மாணவன் ஒருவன் சேர்ந்தால் எம்பிபிஎஸ் எம்டிஎம்எஸ் வரைக்கும் அவர்கள் படிக்கக்கூடிய வாய்ப்பு வசதிகள் இதில் ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். ஆக ஒரு 2 வருஷம் அட்மிஷன் நடக்க ஆரம்பிச்சினாலேயே அதற்கு அதை ஒட்டி இருக்கிற மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னு கட்ட போகிறோம். கேன்சர்லேருந்து முக்கியமான கார்டியாலஜிலிருந்து எல்லா விதமான முக்கிய துறைகளுக்கும் ஸ்பெஷலிஸ்ட்டுகள் வச்சு உயர்ந்த கருவிகளை வச்சு ரொம்ப ஹை கிளாஸ் ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறோம். அதுலேயும் ஏழைகளுக்கு இலவசமாக மருத்துவம் செய்ய யோசித்திருக்கிறோம். இது எப்படி முடியும் என்பதை பார்த்து செய்யலாம். ரொம்ப அதிக செலவாகின்ற மருத்துவத்திற்கு கொஞ்சம் ஏழைகளுக்கு கன்செஷன், ஸ்கேன் எடுக்கணும், பைபாஸ் சர்ஜரி பண்ணணும். சர்ஜரி எல்லாம் இப்போ 4 லட்சம் 5 லட்சம் ஆகிடுச்சு. அவங்க ஏழைகளுக்கு கொஞ்சம் கன்செஷன். இதில் டோனர்ஸாக சேர்றாங்க இல்லையா, 5 கோடி 2 கோடி 10 லட்சம், இவர்களுக்கு சலுகை உண்டு. இந்த ஆஸ்பத்திரியில் மருத்துவமனையில் சலுகை உண்டு. இது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுங்கிறதுனால 2வது வருஷத்துலேருந்து நிறைய வருமானம் வர தொடங்கிவிடும். அந்த வருமானம் இந்த மருத்துவக் கல்லூரி நடத்துவதற்கு உதவும். நல்ல வளர்ச்சி வாய்ப்பு இருக்கிறது. இனி வரக்கூடிய லாபத்தை எல்லாம் வச்சு மேற்கொண்டு உள்ளே இருக்கிற வளாகங்கள் எல்லாம் கட்ட போகிறோம். இது தனிப்பட்ட நபர் தான் தர வேண்டும்னு அவசியம் இல்லை. ஒரு ஜமாத்தா கூடி தரலாம். உதாரணமாக லம்பக்குடி காடு 2 ஜமாத் இருக்குது. அவர்கள் நாங்கள் போய் பேசிய உடனே மகிழ்ச்சி அடைந்து ஒவ்வொரு ஜமாத்தும் 5 கோடி நாங்கள் தருகிறோம் என்று வாக்களித்திருக்கிறார்கள். அப்படி ஒரு ஜமாத்தாக கூடி அவர்கள் கொடுத்தால் 2 வருஷத்துக்கு ஒரு சீட் அவர்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கும். அந்த ஜமாத்துக்கு அந்த மொஹல்லாவை சேர்ந்த எத்தனையோ பேர் டாக்டர்களாக படித்து விட்டு வர வாய்ப்பு இருக்கிறது. இது பல இடத்துல அணுகிய பொழுது எல்லோரும் ஆர்வமாக நான் தருகிறேன், நீ தருகிறோம் என்று ஆர்வமாக இருக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவுக்கும் இது பற்றி நான் பேசிய பொழுது பலர் முன் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பண உதவி, ஆதரவு, ஆலோசனைகள் எல்லாம் நமக்கு தேவை. நீங்கள் தொடர்பு கொண்டு அந்த ஆலோசனைகளையும் உங்களுடைய பணம் எவ்வளோ தருகிறீர்கள் என்பதை பற்றி ஒரு விளக்கம் நீங்கள் கொடுத்தால் அதை பெற்றுக்கொண்டு நாங்கள்
இன்னொரு முறை இங்கு இதற்காகவே வருவோம். இப்பொழுதைக்கு நீங்கள் சிட்னியை பொறுத்தவரையில் மீரான் சாஹிபு, சாதிக் ஆகியவர்களை தொடர்பு கொண்டு நீங்கள் இது பற்றிய மேற்கொண்டு மேல் விவரங்களை திரட்டி கொள்ளலாம். அதுபோலவே மெல்பர்ன் நகரத்தை பொறுத்தவரையில் அங்கே நாசர் என்பவரையும் ஃபைசல் என்பவரையும் தொடர்பு கொண்டால் அவர்கள் மேற்கொண்டு உங்களுக்கு உதவியாக எங்களோடு தொடர்பு கொண்டு அவர்கள் விளக்கம் தருவார்கள். உங்களுக்கு வேண்டிய சந்தேகங்களையும் நீங்கள் அவர்கள் வாயிலாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இது சமுதாயத்துக்கு உதவக்கூடிய மிகப்பெரிய விஷயமாக என்னால் எல்லோரும் கூடி நின்று இது உங்களுடைய கல்லூரி உங்கள் சமுதாயத்துக்காக உள்ளது என்பதை நினைவு கொண்டு எல்லோரும் சேர்ந்து ஒத்துழைத்து இந்த மருத்துவக் கல்லூரி விரைவில் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.